சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரை கொட்டை கூட்டு குழம்பு எப்படி செய்ய போகிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அவரை அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது 1 ஸ்பூன் கறி மசாலா தேவை. அப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி கருவேப்பிலையும் வடகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். செலவுத்தூள் நம்மளுக்கு தேவை, நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 பீஸ் பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் வடகம் எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் காய் நல்லா வணங்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. தூளுப்பு போடுறத விட கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ருசி அதிகமாக தெரியும். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் காயெல்லாம் நல்லா வணங்கிட்டு வருது பாருங்கள். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது செலவுத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செலவுத்தூள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், செலவுத்தூள் எப்படி அரைக்கிறதுன்ட்டு. அது மாதிரி செஞ்சு இது மாதிரி பாக்ஸில் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ குழம்புனா நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அந்த செலவுத்தூள் தான் நாங்கள் போட்டுக்கிட்டோம். இப்போ அவரை கொட்டை நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் குழம்புல. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வைக்க வேண்டியது தான். வெயிட் போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு குயிக்காக குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கூட்டு குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.